பொருள்கிட்ட நானே கேட்டு வாங்குறேன். இல்லை என்கிட்ட கொடுத்துருங்க, செல்லாதுன்னு யாரும் சொல்லக்கூடாது. விநாயகர் தான் மெயின் நம்ம எடுக்கணும். ஷேர் பண்ணுங்க. அதுக்கு மேல அந்த ஒளி வருது, மேல இருந்து ஒளி இல்ல அவங்க வெளிச்சம் தெரிஞ்சாங்க. அவர் உள்ள போய் தியானம் பண்ணிருப்பாரு. சில சுவாமிகள் போக முடியுதா? ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. காசி ஒரு முறை கைலாயம் காசி ஒரு முறை கைலாசம் அவனருளாலே அவன் தாள் வழங்கி அப்படின்னா என்ன அப்படின்னா, உனக்கு அருள் கொடுக்கணும்னு அவன் நினைச்சாலும் தர முடியும். அப்போ ஜென்மால சிவத்தோடு செய்தவங்க காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஒரு 5 நிமிஷமான நம்ம கோயிலில் போனா ஒரு 5 நிமிஷம் நேரம், அரை மணி நேரம், 5 நிமிஷம் நேரம் மட்டும், அந்த அரை நிமிஷ நேரம் மட்டும், ஒரு அரை நிமிஷ நேரம் மட்டுமான நம்ம சுவாமியை என்ன பண்ணணுமா, அமைதியாக உட்காந்து ஒரு அரை நிமிஷ நேரம் மட்டுமான நம்ம சுவாமியை அனுகிரகம் பண்ணணும். அதனால கடவுளுடைய அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கணும், கடவுளுடைய அனுகிரகம் சங்கா கடவுளுடைய அனுகிரகம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லுங்க. இந்த ஊருக்கு பேர் என்ன தெரியுங்களா? இந்த ஊருக்கு பேர் என்ன தெரியுமா? என்ன பேர்? இஞ்சிமேடு. இஞ்சிமேடு பெரியமலை சிவனாலயம். இஞ்சிமேடு பெரியமலை சிவனாலயம். அந்த பெரியமலை சிவனாலயத்துக்கு நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கர்மா வினை நீங்கும், கர்மா வினை நீங்கும். அதனால அவனே அவனே என்பதை விட சிவனே சிவனே என்று தினம், சிவனே சிவனே என்று தினம் சொல்லுங்க. அவன் கீழே அகத்தியத்து 18 சித்தர்ல முதல் சித்தர் யாருன்னா அகத்தியர் தான். அதனால அந்த அகத்திய சித்தரை நம்ம பார்த்துட்டு போகணும். அங்கே விசேஷமாக அந்த சித்த புருஷருடைய அகத்திய சித்தருடைய பரிபூர்ணமான விநாயகர் கிடைக்கும். பின்னாடி சுற்றி வந்தீங்க இல்லையா, அந்த விநாயகர் பார்த்தீங்களா, போகும்போது பாருங்க, அந்த விநாயகர் வயிற்றுலேருந்து நாகம் தும்பிக்கை தூக்கி வச்சுருவோம். அந்த விநாயகர் வயிற்றுலேருந்து நாகம் தும்பிக்கை தூக்கி வச்சுருவோம். ஏரம்ப கஜராஜித மதமோகித மம சர்வ சங்கட நிவாரண, சகல சங்கடங்களை நிவர்த்திக்கக்கூடிய கணபதியின் பேர். வயிற்றுலேருந்தே பாம்பு தும்பிக்கை தூக்கி வச்சுருப்பாரு. ஒரு கையில் கட்டிக்க மாலைன்னு ஒரு மாலை வச்சு ஜபம் பண்ணியிருப்பார் அந்த விநாயகர். பின்னாடி அப்படியே சித்தர் குகை, அகத்திய சித்தர் குகை, பாம்பாடி சித்தர், அகத்திய சித்தர் குகை பின்னாடி இருக்கு. அந்த சித்தரை போகும்போது பார்த்துருப்பாங்க. மேலே பார்த்தீங்கன்னா கார்த்திகை தீபத்தப்ப அகண்டை ஏற்றுவாங்க. பெரிய கொப்பரை வச்சு கார்த்திகை தீபத்தப்ப அகண்டை ஏற்றுவாங்க. அந்த கொப்பரையில் விசேஷமான அந்த கொப்பரை தீபம் ஏற்றுவாங்க. அதை பாருங்க. அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே நாகர் கண்ணி, நாகர் சன்னதி இருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா வற்றாத சுனைநீ தானாக சுரக்கிற ஒரு அற்புதமான தீர்த்த குளம் அங்கே இருக்கு. அந்த தீர்த்தம் 48 நாள் சாப்பிட்ற சகல வியாதி நிவர்த்தியாக ஒரு புனித தீர்த்த குளம் அங்கே இருக்கு.
அந்த தீர்த்தம் தான் இங்கே இருக்குது. டெய்லி 48 நாள் சாப்பிடணும், வீட்டுக்கெல்லாம் தெரியணும். ஒரு விசேஷமான அந்த தீர்த்தம் தான் அங்கே சுவாமியை வந்து மூலிகை சிவலிங்க சித்தர்களை பிரதிஷ்டை பண்ண அந்த தீர்த்தம். அதுதான் 48 நாள் சாப்பிடணும். அந்த தீர்த்தம் தான் இங்கே இருக்கிறது. டெய்லி காலையில் இருந்து சாப்பிடணும், வீட்டுக்கெல்லாம் தெளிக்கணும். அந்த தீர்த்தம் விசேஷமான ஒரு ஜொடை தீர்த்தம் பேர். அதனால் உங்களுக்கு வந்திருக்குங்க. நீங்கள் என்ன ஊருக்கு வந்திருக்கீங்க? அடுத்த முறை நீங்கள் வரும்போது ஒரு பிரதோஷத்தப்போ, சாயந்தரம் பிரதோஷத்தப்போ, பௌர்ணமிப்போ வாய்ப்பு கிடைச்சா வாங்க. சிவராத்திரி, கார்த்திகை தீபம் எல்லாமே அந்த வியூ நல்லா இருக்கு. அந்த வியூ கோயில் வியூ வரும். திரும்ப நல்லா இருக்கும். அது என்ன பார்த்து பேசுறாங்க. இருக்கும் தெரியும். நடுவில் பன்னீர் சோடா. பன்னீர் சோடா. ஓகே. கடையில் அங்கே ஓப்பன் பண்ணுவீங்க, அது மாதிரி ஓப்பன் முடியாது. ஐயா கட்ட போச்சு, சரியா போச்சு. அஞ்சு